ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழக போக்குவரத்து துறையிலேருந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு யார் அப்ளை பண்ணால் என்ன க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 499 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது, ஃப்ரீ ஆஃப் தான். ஓகேங்களா? இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21/10/2024. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களோட தெரிவிக்கும். வாங்க அப்டேட்டட்குள்ளே போயிடலாம். வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? நேம் ஆஃப் ஆர்கனைசேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸ். ஓகேங்களா? சென்னை தான். போஸ்டிங்ஸ்க்கான பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ். ஓகேங்களா? ஜாப் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான் இது. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 499 வேகன்சிஸ் இருக்குது. போஸ்டிங்ஸ் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை தான். இதுக்கான செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் வந்து த்ரூ அவுட் வந்து இன்டர்வியூஸ் மூலிமா தான் கேண்டிடேட் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸ்டார்டிங் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 30/9/2024 ஸ்டார்ட் ஆகிருக்கு. என் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 21/10/2024. இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் மோட் வந்து த்ரூ அவுட் ஆன்லைன் தான். ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லேருந்து தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரிலீஜன் எங்கெங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா விழுப்புரம், சேலம், கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இன் சென்னை. ஓகேங்களா? இது முழுக்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் தான். எந்த போஸ்டிங்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அண்டர் அப்ரண்டிஸ் தான் வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு ரிலீஜனுக்கும் என்னென்ன இதுன்னு சொல்லி டீட்டெயிலிஸ்டிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம், அதுக்கப்புறம் திருநெல்வேலி, திருவண்ணாமலை, வேலூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலூர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சேலம், தருமபுரி, நாமக்கல், கிருஷ்ணகிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் ரிலீஜன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர், நீலகிரி, ஈரோடு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் அப்ரண்டிஸ் தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2020, 21, 22, 23, 24 கேண்டிடேட்ஸ் யார் பாஸ் ஆகிருக்கீங்களோ அவங்கள இந்த போஸ்டிங் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்ரண்டிஸ் ட்ரைனிங் தான். ஓகேங்களா? அண்டர் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான சேலரி அவுட் பண்ணியிருக்காங்க. மந்த்லி சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 9,000 ருபீஸ் கொடுக்குறாங்க. கிராஜுவேட் அப்ரண்டிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அண்ட் நான் இன்ஜினியரிங்க்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8,000 ருபீஸ் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்க்கு. ஓகேங்களா? இப்போ வந்து எங்கெங்க ஏஜ் கேட்டகரி என்ன சப்ஜெக்ட் ரிலீஜன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். விழுப்புரம். ஓகேங்களா? ரிலீஜன் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ் வேக்கன்சிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அப்ரண்டிஸ் வேக்கன்சிஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 26 இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ் பார்த்தீங்கன்னா 170யும், டிப்ளமோ அப்ரண்டிஸ் பார்த்தீங்கன்னா 125 இருக்குது. ஓகேங்களா? இந்த ஃபார்ம் கார்டு லிங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா மொத்தமாக கிராஜுவேட் அப்ரண்டிஸ் பார்த்தீங்கன்னா 10 இருக்குது, டிப்ளமோ அப்ரண்டிஸ் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஃபீல்டு வைஸாகவும் ஜாப் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலிஸ்ட்டுக்காக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா 21 வேக்கன்சிஸ் இருக்குது. கிராஜுவேட்ஸ் அப்ரண்டிஸ், டிப்ளமோக்கு பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. ஓகேங்களா? இது பற்றி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடித்தவங்க கேண்டிடேட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து பிகாம், பிஎஸ்சி, பிபிஏ, அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ் இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். நான் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 158 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக். ஓகேங்களா? குவாலிஃபிகேஷன் ஃபார் அகாடமிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் கிராஜுவேட்டாக இருக்கணும். ஓகேங்களா? யூனிவர்சிட்டி ஃபார் ஃபஸ்ட் கிளாஸ் கிராஜுவேட் யூனிவர்சிட்டியில் இருக்கணும். ரெகுலர் ஃபுல் டைம் எம்ப்ளாயீஸாக கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டீட்டெயிலிஸ்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ஸ்டியூஷனில் அல்லது காலேஜில் ஃபுல் டைமாக நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட், கண்ட்ரோல் கவர்மெண்ட். ஓகேங்களா? இது பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. யார் அப்ளை பண்ணலாம், கேட்டகரிஸ் என்ன,
அப்புறம் டெக்னிக்கல் என்ன, டெக்னிக்கல் அப்ரண்டிஸ்க்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ரெகுலராக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் எதுவுமே இந்த போஸ்டிங்ஸ்க்கு எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. ஓகேங்களா, அப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவை மேக் பண்ணி உங்களுக்கு வந்து போடுறேன். ஓகேங்களா, டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 இயர் அப்ரண்டிஸ் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிற அப்ரண்டிஸ் ட்ரைனிங்கை தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, வந்து பீரியட் ஆஃப் 1 இயரிங்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கான செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் வந்து த்ரூ அவுட் இன்டர்வியூஸ் மூலிமா தான் அப்ளை பண்ண போகிறாங்க. இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் சப்மிஷன் ஓகேங்களா, இந்த நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, அது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் விழுப்புரம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேலம், கோயம்புத்தூர், இந்த மாதிரி எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்கோ அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதை நான் கீழே கமெண்ட்ஸில் வேணால் பின் பண்ணுறேன், நீங்கள் வேணால் பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்தந்த டிகிரி கேண்டிடேட்ஸ்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பிஎஸ்சி பிகாம் அப்புறம் பிசிஏ படித்தவங்க இந்த போஸ்டிங் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் கண்டிப்பாக வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து கேட்டகரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கேட்டகரி ஏ, கேட்டகரி பி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் லிங்க் பண்ணணும், லாகின் பண்ணணும், பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணணும், ஃபர்காட் பண்ணணும், அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க, எப்போ நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, எப்போ முடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, மேலும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.